ஆன்மீக சபை அன்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு சுதந்திரா தேவி அவங்க திருமதி அவங்க வந்து பேசின நாயன்மார்களை பற்றி நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். நானுமே இன்றைக்கி தான் நாயன்மார்களை பற்றி இவங்க பேச ஆரம்பித்த பிறகு தான் கேட்குறேன். கொஞ்சம் நாயன்மார்கள் தான் எனக்கு தெரியும். அவங்க பேசுனதை வச்சு பார்த்தோன்னா அன்பு தான் முக்கியம், ஏன்னா எல்லா இதுலேயுமே அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இருக்குது. இன்றைக்கி நாயன்மார்கள் அப்படிங்கிற தலைப்புனால் இன்றைக்கி எதேச்சா நான் காலண்டரை பார்த்தேன். இன்றைக்கி பார்த்தா கிருபானந்த வாரியார், திருமுருக கிருபானந்த வாரியார் அவங்களோட பிறந்த நாள் இன்றைக்கி. அவரை வந்து இப்போ 64வது நாயன்மார்களாக சேர்த்துருக்காங்க. நாயன்மார் வரிசையில் அவரை வந்து 64வதாக சேர்த்துருக்காங்க. அவர் வந்து அப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் ஒரு நாயன்மார், அவரை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவரை பற்றி பேசணும்னு எனக்கு ஒரு ஆர்வம், ஏன்னா நம்மளாம் அவங்கள பார்த்து வளர்ந்ததுனால. அதனால் இன்றைக்கி அவரை பற்றி கொஞ்சம் இது பண்ணிட்டு வந்தேன். இந்த கிருபானந்த வாரியார் அவர்கள் வந்து கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவங்க வந்து 1906ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 காங்கேயநல்லூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் பிறந்தாங்க. இவங்களோட அம்மா வந்து மாதுஸ்ரீ கனகவல்லி அம்மையார், அவங்களோட தந்தை வந்து மல்லையதாசர். இவங்க வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து வாரியார் சுவாமிகிட்ட சொன்னாங்களாம், ஒரு நிலம் அழுக்காக இருக்குது அப்படின்னா நீ எப்படி உட்காருவ, உன்னோட உடையை வந்து நீ அந்த உடையில் அழுக்குப்படாமல் நீ அதை தூக்கி அந்த மாதிரி தானே உட்காருவ. அதே போல் உன்னோட உள்ளத்தில் அழுக்கு இருந்ததுன்னா இறைவன் உன்னோட உள்ளத்தில் உட்கார்றதுக்கு கூசுவான். அதனால் உன்னோட உள்ளத்தை நீ தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா சொன்ன அந்த இதை வந்து எனக்கு அப்பயே பசுமரத்தை ஆணி போல் என் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது அந்த வயசில் நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா நம்ம பிள்ளைங்களுமே இந்த மாதிரி நல்ல ஆன்மீகவாதிகளாக வரலாம் அப்படிங்கிறத இவரோட வாழ்க்கையில் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து அவர் வந்து கலைகள் வந்து வேறு எங்கேயுமே போய் கற்றுக்கலையாம். அவங்க அப்பாவே எல்லா இதுவுமே அவங்களே இயல் இசை இந்த மாதிரி பிரசங்கமெல்லாம் அவங்க அப்பா பண்ணுவாங்களாம். அதெல்லாம் இவர் பக்கத்தில் இருந்து கேட்டு அந்த அனுபவத்திலேயே இவர் தன்னோட 19வது வயதுலேயே புராணத்தில் உள்ள அந்த கதைகளெல்லாம் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். இவருக்கு வந்து 19வது வயதில் அமிர்தவல்லி அப்படிங்கிறவங்கள வந்து அமிர்தலக்ஷ்மி அப்படிங்கிறவங்கள வந்து திருமணம் செஞ்சுருக்குறாங்க. இவரோட சொற்பொழிவு நம்ம எல்லாம் நிறைய கேட்டிருப்போம். அவர் வந்து நிறைய குட்டி கதைகள்லாம் நிறைய சொல்லுவார். அதுபோக நல்ல பிள்ளைங்களெல்லாம் உட கேள்விகள்லாம் கேட்பார். கேள்வி கேட்டு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பழம் கொடுக்கறது, மாலை கொடுக்கறது அந்த மாதிரி சொல்லுவாங்க. அவரோட பேச்சில் வந்து நகைச்சுவை ரொம்ப இருக்கும். நான் சின்ன வயசில் கேட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு முறை வந்து அவர் பேசிகிட்டு இருக்கும்போது முருகனோட அப்பா யார் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்போ ஒரு பையன் எந்திரிச்சு, அப்போ தான் திருவிளையாடல் படம் வந்த வருஷமா, ஒரு பையன் எந்திரிச்சு சிவாஜி அப்படின்னு சொன்னாங்க. சுற்றி இருக்கிற எல்லாருமே சிரிச்சிட்டாங்களாம். உடனே வாரியார் சுவாமி மட்டும், ஏன் சிரிக்கிறீங்க, அந்த பையன் கரெக்டாக தானே சொல்லியிருக்கான் அப்படின்னாங்களாம். என்ன எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னதுக்கு, நம்ம மரியாதையாக காந்தியை காந்திஜின்னு கூப்பிட்றோம், நேருவை நேருஜின்னு கூப்பிட்றோம், அதனால சிவாவை சிவாஜின்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு பரிசு கொடுத்தா. அந்த மாதிரி நகைச்சுவை அது வந்து இயல்பாகவே வரணும், அது வந்து அவர்கிட்ட இருந்தது. அதே மாதிரி பல ஆன்மீக திரைப்படங்கள்லையுமே நடிச்சிருக்கிறாரு. நிறைய ஏதோ ஒரு படத்துக்கெலாம் கதையை எழுதியிருக்கிறாராம். அதில் துணைவன் அப்படின்னு ஒரு படம் நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு வந்து கணவன் வந்து கடவுள் தான், முருகன், அவர் வந்து ரொம்ப முருக பக்தராக இருப்பார். ஆனால் மனைவிக்கு வந்து அது பிடிக்காது, அவங்க அந்த காலத்து இதாக இருப்பாங்க. அப்போ இந்த வாரியார் சுவாமி வந்து அவங்க இல்லத்துக்கு வர்ற மாதிரி இருக்கும். அவங்க மனைவியை வந்து கூப்பிடுவாங்க, இந்த மாதிரி சாமியார் வந்திருக்கிறாங்க, நீ வந்து ஒரு வணக்கம் சொல்லுமா அப்படிங்கும். அவங்க சொல்லிடுவாங்க, நான் வந்து கட்டின கணவனை மட்டும்தான் நான் கும்பிடுவேன், நீங்கள் சொன்னீங்கிறக்காக நான் வந்து அவங்களெல்லாம் வணங்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க. அவருக்கு வருத்தமாக இருக்கும். இவர் எப்படி நம்ம போய் சொல்லுவோன்னு கீழே இறங்கி வரும்போது வாரியார் சுவாமி வந்து போயிருப்பார். இப்போ அவர் கணவருக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு இவ்வளோ பெரிய மகான் வந்திருக்காங்க நம்ம அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கோவிலுக்கு அவர் போவார். போய் அங்கே வாரியார் சுவாமியை பார்க்கும்போது அவர் சொல்லுவார், இந்த மாதிரி நீ வந்து உன் மனைவி எப்படி நடக்கிறாளோ அவள் வழியிலேயே போப்பா, கொஞ்ச நாள் நீ அவள் வழியிலே போனீன்னா அவளே உன் வழியில் வந்துடுவா அப்படின்னு. இது வந்து வாழ்க்கையில் உண்மையிலே ஒவ்வொரு தம்பதியரும் கடைபிடிக்க வேண்டியது. ஏன்னா நம்ம செய்கிறது தான், நம்ம வழிக்கு தான் வரணும் அப்படின்னு யாருமே, கணவனும் சரி மனைவியும் சரி யாருமே நினைக்கக்கூடாது. அவங்க செய்கிறாங்களா அவங்க வழியிலேயே போனால் கொஞ்ச நாள் அவங்க நம்ம வழிக்கு தானாக வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப தம்பதிகளுக்கு ஏற்ற ஒரு இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை உங்கள்கிட்ட இந்த நாளில் பகிர்ந்துக்கிறேன். அடுத்து அவர் வந்து சிறந்த முருக பக்தர்.
அவர் எப்பயும் சொல்லிகிட்டே இருப்பாராம், நான் முருகனோட தான் ஐக்கியமாயிருவேன், முருகனோட தான் ஐக்கியமாயிருவேன் அப்படின்னு சொல்லுவாராம். அதே போல் அவர் வந்து லண்டனுக்கு வந்து ஒரு சொற்பொழிவாற்றன்னு போயிட்டு திரும்ப வர்ற வழியில் ஏரோப்ளேனில் வச்சு தான் அவரோட உயிர் பிரிஞ்சதான். அதாவது வானத்தில் அவர் நினச்ச மாதிரியே எந்த வித கஷ்டப்பும் படாமல் அவர் வந்து இறைவனடி சேர்ந்தார். அவர் வந்து 64வது நாயன்மாராக நம்ம கொண்டாடுறோம். நம்ம வாழும் காலத்தில் வாழ்ந்த அவரை நினைவுபடுத்தி இன்றைக்கி பார்த்ததில் எனக்கும் மகிழ்ச்சி. இதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி, வணக்கம்.